பசுந்தீவனம் மாட்டுக்கு வந்து கொடுக்குறப்ப அதிகப்படியான வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆகுது. இப்போ நம்ம நம்ம மாடுல என்ன பண்ணோம் அப்புட்னா, அதாவது அந்த குச்சியெல்லாம் வந்து போட்டுரும். அதாவது அந்த துளிரான அந்த தழைகள மட்டுமே தான் நம்ம மாடுகள வந்து சாப்பிடும். அந்த தட்டையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, எல்லாமே போட்டுரும். அது எல்லாமே வந்து வேஸ்ட்டா தான் போகும். இதில வந்து சத்துக்கள் இருக்கான்னு கேட்டா, எந்த சத்துமே வந்து அந்த மாட்டுக்கு வந்து கிடைக்காது. அதுவும் இப்போ வந்து ஒரு கட்டு வந்து நம்ம வந்து அறுத்துட்டு வரோங்கிறப்ப, அதில வந்து ஒரு 100 கிலோ இருக்கு அப்படிங்கிறப்ப, நம்ம 100 கிலோ வந்து எடுத்துட்டு வந்து நம்ம மாட்டுக்கு போடுறோங்கிறப்ப, அது எவ்வளோ சாப்பிடும் அப்புட்னா, அந்த தழையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 70% தான் அந்த அந்த தழையெல்லாம் சாப்பிட்டான ஒரு சத்து இருக்கும். மிச்சம் 30 என்ன இருக்குன்னா, அந்த குச்சியில தான் அந்த சத்துக்களே இருக்கும். அந்த குச்சியில இருக்க சத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்புட்னா, வேஸ்ட்டா நம்ம கீழ போட்டுருவோம். அந்த குச்சியையும் மாட வந்து சாப்பிட வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்புட்னா, அதாவது 2 இன்ச்சு கிட்ட வந்து நம்ம வேல மெனக்கிட்டாலும் பரவால்ல அப்புட்ன்ட்டு என்ன பண்ணணும் அப்புட்னா, அந்த குச்சிங்களெல்லாம் அந்த தட்டைய வந்து ரொம்ப சின்ன சின்னதா அதாவது 2 அடி கிட்ட வந்து தள்ளி தள்ளி அத நறுக்கி அந்த மாட்டுக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் நம்ம மாடுகள் வந்து வேஸ்ட் பண்ணாம அந்த தட்டை எல்லாத்தையுமே சாப்பிடும்.